தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் இன்று ஓய்வு பெறுகிறார். தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவராக அமுதா பொறுப்பேற்க இருக்கிறார். தென்மண்டல ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக அமுதா பொறுப்பேற்கிறார். 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வானிலை ஆய்வு மையத்தில் பணிக்கு சேர்ந்த இவர் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை சென்னை குயின்ஸ் மேரி கல்லூரியில் பயின்றவர். மேலும் வடகிழக்கு பருவமழையின் தரவுகளை ஆராய்ந்து அதில் PhD பட்டம் பெற்றவர். 34 ஆண்டுகளாக என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தென்மண்டல முதல் பெண் தலைவராக அமுதா பதவியேற்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து கடந்த முறை ரமணனுக்கு பிறகு பாலச்சந்திரன் தொடர்ந்து இவரும் பணியாற்றி வந்தார். பல சவாலான கால நேரங்களில் பாலச்சந்திரன் பணியாற்றி மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. பாலச்சந்திரனுடைய காலகட்டத்தில் குறிப்பாக அப்போது முன்பிருந்த அரசின் பிராந்தில் குறிப்பாக மழை எண்ணிக்கை கணக்கு என்பது ஒரு பிரச்சனையின் போது சரியான முறையில் அந்த மழையுடைய அளவை தெரிவிக்காதது பெரும் பிரச்சனையானது கூட பார்க்கப்படுது. அப்போது மழை மானியை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பொறுத்தாததையே அது குற்றச்சாட்டாக எதிர்கட்சி எழுப்பியிருந்தார்கள். இருந்தபோது மத்திய அரசு நீதித்துறை என்ற குழப்பம் கூட அப்போது ஏற்பட்டது. இப்போ இது போன்ற சவால்கள் நேரத்தை அவர் பணியாற்றி கொண்டாக இருந்தது. இந்த நிலையில்தான் தற்சமயம் அமுதா அவர்கள் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்பு என்பது அப்படிங்கிறது.